வணக்கம். நான் ஞானசேகரனார், செயல் தலைவர், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பிஜேபி. இந்த பதிவை பார்க்கிற வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இதை பார்க்கிற அத்துணை நல்லுள்ளவங்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது திரு எடப்பாடி அவர்களுக்கு தான். என்னென்னா, பல விஷயங்கள் அவர் இந்த கட்சிக்காக ரொம்ப கடுமையாக பாடுபட்டு அதை ஒரு ஆட்சிக்கு கொண்டு வர்றதுக்கு பல காரியங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் செய்கிறாரு. சில விஷயங்களில் அவர் கோட்டை விட்டு எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது. அதற்கு முன்னால் இன்று கட்சியையும் தன்னுடைய சின்னத்தையும் அறிமுகப்படுத்திய சின்னம்மா என்று அழைக்கக்கூடிய சசிகலை அம்மையார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு ஜனநாயக நாகரிக முறை, ரைட்? ஏன் அப்படின்னா, இப்போ எடப்பாடியார் அவர்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய காரணங்கள் ஆரம்பத்திலேருந்து அதிமுக பிளவுண்டு கிடக்குதுன்றதே இந்த 4.5 வருஷம் மீடியா கைக்கூலிகள் அதை தான் சுத்தமாக பேசி ஒழிச்சான்றது உங்களுக்கு தெரிஞ்சது, ரைட்? இது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் கிடைத்த இந்த வாய்ப்பு, இந்த வெரி ஷார்ட் ஸ்பென், இந்த குறுக்கிய நாட்களில் நம்ம போய் அடைய வேண்டிய நிறைய நேரம் இருக்கிறது, நிறைய இடம் தூரம் போக வேண்டியது இருக்குது, நிறைய வேலைகள் இருக்குது. அந்த வகையில் திரு எடப்பாடி அவர்கள் சில விஷயங்களை கவனிக்க மாட்டார். இப்போ ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு இல்லை நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் தம்பி, அவருக்கு என்னதான் தெரியல, அப்படி இல்லை, தெரியலன்றதுக்காக சொல்ல, எனக்கும் சிறுகுச்சியும் பல்குத்தோதுன்ற மாதிரி எனக்கு சில தெரிஞ்சது சொல்கிறேன். இப்போ பெர்செப்ஷனுக்காக சும்மா 1ஆம் நம்பர் டுபாங்கூர் திமுக என்ன சொல்கிறாங்க, 22 கட்சி கூட்டணி, 25 கட்சி கூட்டணி. உடனே எடப்பாடி அவர்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்களும் அதை போல இப்போ ஒன்றும் இல்லை, கருணாசிக்கு நான் ஆல் ஓவர் தமிழ்நாடு, நான் அவர் சிறுமைப்படுத்த விரும்பல, ஆனால் அவர் ஆல் ஓவர் தமிழ்நாடு பெரிய தலைவரா, இல்லை தனியரசு அவர்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடா அப்படி தலைவரா? இல்லையே. அந்த இன்னொரு அவர் இஸ்லாமிய சகோதரர் அந்த சிதம்பரம் ஓட்டி, இப்போ இவங்க ஒரு 4-5 பேர் எல்லாமே ஜெயலலிதா அம்மாவால் கூப்பிட்டு ஒரு சீட்டு கொடுக்கப்பட்டவர்கள், ரைட்? அவர்களே நீங்கள் இழந்ததை விட்டுருங்க, அவங்க ஏதோ காரணமாக வரல. ஆனால் இப்பவும் ஒரு 6-7 கட்சி அனாம தான் இருக்குது. அவங்களால் கொள்கையால் திமுகவோட இணையவே முடியாது. நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்து மக்கள் கட்சி அவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் சும்மா கூப்பிடுங்க, ஒரு சீட்டு கொடுங்க, அவரை தாமரை சின்னத்தில் தள்ளி விட்டுருங்க. இந்து தமிழர் கட்சி ராம ரவிக்குமார் அவர் தான் இந்த திருக்குறங்குன்றம் அந்த முருகர் கோயிலுக்கான பெட்டிஷனர், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர் எந்த தொகுதி கேட்கிறார், அவருடைய பாரதிய ஜனதா கட்சி கோட்டாவில் ஒரு தாமரை சின்னத்தை நிற்க வச்சு அவருக்கு ஒரு கொடி இருக்கும், அவர் ஒரு கொடி, ஒரு லெட்டர் பேடு, ஒரு சீட்டு உத்தரவாதம், 2 போட்டோ. தமிழ்நாடு தமிழ் மாநில முஸ்லீம் லீக்னு சொல்லி அந்த பெரியவர் ஷேக் முகமது ஐயா அவர்கள் எனக்கு தெரிஞ்சு பல திமுக கிழிக்கிறவர். ஓகே, பிஜேபியோட அவர் பாஜகவை ஆதரிக்கக்கூடியவர், இல்லை பெரும்பாலும் மத்திய அரசு சிறப்பாக புகழ்ந்து பேசக்கூடியவர். அவரை நீங்கள் பிஜேபி நிறுத்த முடியாது. அவரை கூப்பிட்டு ஒரு கூட்டணி கட்சி இந்தாங்க, அவர் கோயில் அவர் சார்ந்த ஒருத்தருக்கு ஒரு சீட்டு, ஒரு கூட்டணி கட்சி, 3வது கட்சி நான் சொல்லியிருக்கிறேன். அப்புறம் தமிழ்நாடு தன்னுரிமை கழகம் யாரு, ஐயா பழகருப்பையா பல தடவை கழுவி ஊத்துறார். அவருக்கு பிஜேபி பிடிக்காத உட்பட்ட கொள்கையெல்லாம் வேறுபட்டாலும் அரசியல் கூட்டணி ஒன்று இருக்கு இல்லையா, அவர் குறைஞ்சபட்சம் அதிமுக சீட்டு ஒன்று கொடுத்து அவர் கட்சி கொடி இவ்வளவு தானே. இது 4வது கட்சி, ரைட்? புதிய புரட்சி தமிழகம் பார்ட்டி ஏற்கனவே குண்டாஸ்ல உள்ள போய் கொடுமையை அனுபவிச்சுட்டு ஏர்போர்ட் மூர்த்தி அவருக்கு ஒரு கட்சி, அவர் ஒரு கொடி, அவருக்கு ஒரு பிஜேபி சிம்பிள், அதிமுக சிம்பிள் நிக்க வைங்க, ஒரு கொடி. இதெல்லாம் பாருங்க, நான் இது வரைக்கும் 5வது கொடி சொல்லிக்கிறேன். 6வது கொடி தமிழ் மாநில பகுஜன் சமாஜ், ஏற்கனவே நீங்க பேசியிருக்கிறீங்க சகோதரி, ஒரு கொடியை கூட்டு, அப்போ அவங்க ஒரு கட்சி. இது மாதிரி நான் இன்னும் சொல்லாத ஒரு 4-5 கட்சி இருக்குது, நான் சொன்னா அவங்க கூட அப்ளை பண்ணலாம். இப்படி குறைஞ்சபட்சம் எல்லாரையும் சேர்த்து அவங்க சொல்ற மாதிரி நீங்க ஒரு பெர்செப்ஷனுக்கு செய்யலாம் இல்லை ஐயா? நீங்க எடப்பாடி அவர்களே நான் கேட்கிறேன், வெற்றி பெறுவது தானே உங்க நோக்கம்? வெறும் உட்கட்சியில் உள்ள உங்க எதிரிகளை ஒழித்து தள்ளுவதற்காக பிஜேபி உங்களை ஆதரிக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பீர்களே, ஆனால் அது ஒரு காலம் நடக்காது. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. நான் திருப்பியும் சொல்கிறேன், இது ரொம்ப கல்யாண முகூர்த்த நேரம் நெருங்குது. இந்த நேரத்தில் கருத்து வேறுபாடான முரண்பாடான விஷயங்களில் நான் உள்ளே போகிறதுக்கு தயாரில்லை. எனக்கு பல கருத்து வேற்றுமைகள் உங்கள் அணுகுமுறையில் இருந்திருக்குது கடுமையாக கூட, அதெல்லாம் நான் தூக்கி ஒதுக்கி வச்சிடுறேன். கூட்டணின்னு வந்துட்ட பிறகு வெற்றி மட்டுமே நமக்கு குறிக்கோளாக இருந்தால், நான் சொன்ன இப்போ இந்த 6 கட்சி இதெல்லாம் ஒரு கொடி, அப்போ நீங்களும் சொல்லாமல்ல, சொல்றதுக்காக பெர்செப்ஷன் ஏங்க? ஒரு நமக்கு எதிரி தாங்க நம்ம ஆயுதத்தை என்ன பயன்படுத்தணும்னு முடிவு பண்ணலாம் ஐயா, பண்ணுங்க, ஓகே. இதே போல நீங்க ஒருத்தராக விரட்டிட்டு இப்போ ஒன்றும் இல்லை, சசிகலா அம்மையார் கட்சின்னு ஆரம்பிச்சுட்டாங்க, கூட்டணி சேர்க்கலாமே, கூட்டணி சேர்க்கணும். இப்போ 6-7 கட்சி நான் சொல்லிக்கிறேன். ஏன் பண்ணக்கூடாது? வெற்றி பெறணும்னு நோக்கம் உள்ளவர்கள் எப்பாடுபட்டாவது அட் எனி காஸ்ட்ன்றான், எப்படியாவது வெற்றி பெறணும். என்ன தப்பு, என்ன கொள்கை முரண் இவங்கெல்லாம்? சசிகலா அம்மையார் என்னைக்காவது வாயை திறந்து அதிமுக தோத்துன்னு எனக்கு தெரிஞ்சு சத்தியமா அந்த அம்மா மாரி ஒருத்தவங்க கொள்கை பிடிப்புள்ள ஆள் நான் பார்க்கல. இன்னும் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சாலும்
இன்னைக்கு திமுக தான் திட்டுறாங்களே தவிர அவங்க வந்து எடப்பாடியார் உங்களோட வருத்தம் இருக்கலாம். ஆனால் அவங்க ஸ்டில் அவங்க வந்து திமுகவை ஒழிக்கணும், அது தீய சக்தின்னு சொல்ற கோட்பாடு உள்ளவங்க தான், அவங்களையும் உள்ள சேர்க்கலாம். இது போல இப்பயே நான் 7 கட்சி சொல்லிட்டேன், நீங்களும் சேர்த்து ஒரு பிரம்மாண்டத்தை காட்டுங்க, பர்செப்ஷனை காட்டுங்க. அப்படி காட்டினா விஜய் அவர்கள் நமக்கு கூட்டணிக்கு தேவையில்லைன்றது பர்செப்ஷன்ல கிளீனா புரிஞ்சிரும்ல. ஒருவேளை இது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் வேணா இவர் வேணா அவர் வேணா இவர் வேணா இப்போ ஒன்றும் இல்லை, பத்திரிகை திருப்பி ஆரம்பிச்சா எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் முட்டுகிறது. அப்புறம் அவர் பேர் என்ன, இன்னொருத்தர் திருச்செங்கோடுக்கார், இன்னொரு மணி தங்கமணி அவர்களுடைய பகை அப்படி. அப்புறம் சிவி சண்முகம் அவர்களும் எடப்பாடி இப்படியே முற்றாறு மோதுறாருன்னு உங்கள் பர்சனலில் அவங்க திசை திருப்புறாங்களா இல்லை இருக்கிற நெருப்பு தான் புகைச்சல் வருதா எங்களுக்கு தெரியல. இதையே நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணால் வெற்றி பெறுவதற்கு இயலாது என்பதை நான் உங்களுக்கு பணிவாக சொல்லிக் கொள்கிறேன். அதுதான் முக்கியம். இது வந்து ரொம்ப இயல்பு. இது நீங்கள் இதெல்லாம் கான்சென்ட்ரேஷன் பண்ணாதீங்க. உங்கள் பர்சனல் இது பிடிக்கல அது பிடிக்கல, இவன் வேணாம் அவன் வேணாம் 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 வேணாம், அந்த கூட்டணி வேணாம் இந்த கூட்டணி வேணாம் இந்த கொள்கை அப்படியே வேணாம் வேணாம்னா வர முடியாது. 1967 ராஜாஜிக்கு இருந்த கொள்கை பிடிப்பும் அண்ணாதுரைக்கு இருந்த கொள்கை பிடிப்பும் 1,00,000 கிலோமீட்டருக்கு அப்பால இருந்தது. ஒன்று சேர்ந்தது காமராஜர் காங்கிரஸ் ஒழிச்சாங்கன்னும் போது இது அரசியல் அடிப்படை தெரிஞ்சவர். நான் கிளை செயலாளர்லேருந்து வந்தேன், கிளை செயலாளர்ல இருந்தேன். அப்போ மேல்மட்ட அரசியல் உங்களுக்கு தெரியலையோ, வெறும் டிஸ்ட்ரிக்ட் தலைவர் அளவுக்கு தான் உங்களுக்கு ஒன்று அனுபவம் இருக்குதுன்றதோ நான் புரிஞ்சுக்க கொள்ள. ஏன்னா மாநில அரசியல் தழுவி பார்க்கறதுன்றது இப்போ ஒன்றில் சசிகலா அம்மையார் கேட்டு பாருங்க, ஃபிங்கர் டிப்பில் வச்சிருப்பாங்க எந்த டிஸ்ட்ரிக்ட். நான் புகழ்ந்து பேசி நோ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒருவருக்கு தகுதி திறமை இருக்கிறது என்றால் அவர்களை உளப்பூர்வமாக பாராட்டணும், அவர்களை அங்கீகரிக்கணும்ன்ற சின்ன அவர்களுக்கு இன்னைக்கு சொல்லுங்க. அப்படி கண்ண மூடி ஃபிங்கர் டிப்ல சொல்லுவாங்க எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த ரூட்ல போனா எப்படி பண்ணலாம். இது மாநில அரசியல். ஆனானப்பட்ட முத்துவேல் கருணாநிதிக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் கண்ணில் விரல விட்டு ஆட்டின காம்பினேஷன் அம்மா புரட்சி தலைவி அம்மாவும் சசிகலா அம்மையாரும், சின்ன அம்மா என்ற சசிகலா அம்மையாரும். அப்புறம் நான் ஒற்றுக்கொள்கிறேன். அது மாதிரி நீங்க ஏற்றுக்கொள்ள நீங்க மாநில அரசு தெரியலன்னா குறைஞ்சபட்சம் எங்களுடைய தலைமை தளபதி அமித்ஷாஜி என்ன சொல்றாருன்னு பாருங்க. தலைவர் மோடியிடம் இருந்து வருகிற உத்தரவு அது எனக்கு தெரியும். அவர் சொல்லுகிறாருன்னா இவங்களை பாருங்க, இவங்களை அனுசரிச்சு போங்க, இவர்களை சேருங்கன்னு சொன்னா கண்மூடி சேருங்கள். ஒரு தடவையும் தேர்தலில் நம்ம சான்ஸ் எடுக்க முடியாது. எடப்பாடி ஐயா அவர்களே உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா போன தடவை நீங்க கேட்டிருந்தால், நான் திருப்பி அதை குறை சொல்ல, போன தடவை திரு அமித்ஷாஜி அவர்களோட பேச்சை கேட்டிருந்தா இன்றைக்கு 3வது முறையாக வெற்றி பெற்ற அதிமுக என்றும் தொடர்ந்து நீங்கள் 2 முறை முதலமைச்சர் என்றும் வந்திருக்கோம். சின்ன காம்பினேஷன். ஆமா, டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்களை சேர்க்கல, தேமுதிக அந்த டைம் சேர்க்கல, சரத்குமார் அவர்களை சேர்க்கல, சின்னம்மா அவர்களையும் சேர்க்கல, இவ்வளவுதான் டிடி அவர்களையும் சேர்க்கல. போன தடவை அவுட்டு. இப்போ இந்த தடவை சின்னம்மா அவர்களை விரட்டி அவங்க ஒரு எத்தனை தொகுதியில் நாம் அவர்களால் பலவீனமை பெற்றோம். இப்படி என்றது இதுவா வெற்றி பெறுகிற சூத்திரம், இதுவா ஃபார்முலா? புரிந்து கொள்ளுங்கள். நான் திருப்பியும் சொல்றேன், வித் டியூ ரெஸ்பெக்ட், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையோடு நான் இதை வந்து உங்க கவனத்துக்கு கொண்டு வரேன். அப்படி எதுவும் ஈகோ எடுத்துட வேண்டாம். ஆமா, ஆனா எனக்கு வெற்றி பெறணும், என் கட்சியும் இதில் உள்ள இருக்குது, அதன் செயல் தலைவரா எனக்கு நாடி நரம்பெல்லாம் தூக்கத்தில் எழுப்புனா இதை வெற்றி பெறுவது எப்படின்னு தான் சதா சிந்தனை. அதுக்கான செயல் திட்டங்களை வகுத்து பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறேன். திருப்பி பார்த்தா நீங்க தான் 3 மீட்டர்ல வைக்கிறீங்க, ஒரு ஹைட் தாண்டுங்கன்றீங்க. அப்புறம் பிஜேபிக்கு 3.5 மீட்டர் வைக்கிறீங்க, அப்புறம் 4 மீட்டர் வைக்கிறீங்க. இது எல்லாமே இவர்கள் சசிகலா வேணாம், இவர்கள் ஓபிசி வேணாம், இவர் திருப்பி 4 மீட்டர், அப்புறம் அவர் வேணாம், இவர் வேணாம், இந்த கூட்டணி விஜய் அவர் வேணாம், நான் இது செய்வேன். எப்படி பண்ண முடியும் பாருங்க. அப்போ அல்டிமேட்டா எண்ட் ஆஃப் த டே நமக்கு வெற்றி தான் இங்க பேசும். வெற்றி வேணும், வெற்றி பெறுவோம் என்று நம்புவது வேறு, வெற்றி பெறுவதற்கான பணிகளை செய்வது வேறு. அப்போ இந்த நான் சொன்ன ஒரு 6-7 கட்சி நீங்க சேர்க்கலாம். அதுக்கப்புறம் நடிகர் விஜய் அவர்களை வந்து நான் பணிவோடு கேட்டுக்கொள்வது, நண்பர் விஜய் அவர்கள் என்னன்னா, எடப்பாடி அவர்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க வந்து ஒரு முறை கவனமா இருந்து ஒரு சின்ன ஒரு கன்க்ளூஷன் வந்தீங்கன்னா மாபெரும் வெற்றி தமிழ்நாடு. இது எங்கன்னா ஒரு குக்கிராமத்தில் டீ கடையில இருந்து வியாபாரிகள் இருந்து அனைத்து தரப்பு மட்டத்திலையும் அத்தனை பத்திரிகையாளர்கள், அத்தனை அரசியல் ஆலோசகர் ஜாம்பவான்களும் வாயில வர்றது ஒருவேளை இவர்கள் இணைந்தால், என்டிஏவில் விஜய் இணைந்தால் ஒரு பாயிண்ட பேசி அசால்ட்டா சொல்றாங்க அந்த ரிசல்ட். அதை விட என்ன வேணும்? அப்ப அதுக்கு ஒரு இணக்கமான ஒரு முடிவை கொண்டு வர முடியலன்னா எப்படி? அது நான் எடப்பாடி அவர்களை கேட்கிறேன், நீங்கள் எம்ஜிஆர் இல்லை, நான் எடப்பாடி அவர்களை கேட்கிறேன், நீங்கள் அம்மா புரட்சி தலைவி அம்மா போன்ற நேரடி மக்கள் செல்வாக்கு உள்ளவர் இல்லை, நீங்கள் நாமினேட்டட் சிஎம், அவ்வளவுதான். பப்ளிக் இப்போ உங்களை முதல் முறையை ஏற்றுக்கணும். அப்போ அதுக்கு ஒரு நல்ல ஒரு கூட்டணியோட அனைவரையும் அரவணைச்சு கொண்டு போறதுல அதுக்கு ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வரணும். நீங்க தானே பண்ணணும். எங்களுக்கு திருப்பி 4 மீட்டர் தாண்டுங்க, நாங்கன்றது இன்சென்ஸ் அமித்ஷாஜிக்கோ தலைவர் மோடிக்கோ 5 மீட்டர் தாண்டுங்க, 6 மீட்டர் தாண்டுங்க அப்படின்னு நீங்க ஒரு இலக்கை வச்சுக்கிட்டே இருக்கீங்க. அப்போ
மற்றவங்க சொல்வது போல ஏப்பா எடப்பாடிக்கு ஒன்றும் இல்லைப்பா கச்சா பகரிக்கணும் திருப்பி திமுக வந்தாலும் பரவாயில்லைங்கிறாருப்பா அப்படின்னு ஒரு பரவாயில்ல பேசுகிறான். அது உண்மைன்னு ஆகிட்டால் இத்தனை கட்சிக்காரர்களையும் நீங்கள் ஏமாற்றியதாக ஆகிடும். அதனால நான் அது எண்ணம் உங்களது அதுவாக இல்லை. வெற்றி பெற வேண்டும் என்றால் பலரையும் அனுசரித்து போகிற ஒரு போக்கை நீங்கள் கொண்டு வரணும். நான் திருப்பி இங்கே நடிகர் நண்பர் விஜய்க்கு என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து நம்ம திரையுலகம் வந்து கனவு உலகம். அதுலேயும் குறிப்பாக இப்போ உங்களுக்கு தடையாக இருக்கிறது 2 பேர் தான் நான் கணிச்ச வரைக்குமே. நேற்று பேசுகிற ஆதவ அர்ஜுனா சம்மந்தமே இல்லாமல் ரஜினி அவர்களை ஈர்த்து கோத்து அந்த ரஜினிகள் அந்த கிளப்ல இருந்து உங்களுக்கு ஒரு ஓட்டு கூட வந்துடக்கூடாதுன்னு நினைச்சு உள்குத்து பண்ணி அங்க ஒரு கலகம் பண்றாப்புல. நம்பர் 1 ஆதவ அர்ஜுனாவுடைய இன்னொரு நோக்கம் என்னன்னா, நீங்க ஒரு பொழுதும் இந்த கூட்டணியில் வராம தனித்து நின்று திமுக வெற்றி பெற வேண்டும் என்ற உள்நோக்கம் பட்டவர்த்தனமா தெரியுது. இந்த அதிக பிரசங்கி தனத்தால் தான் இந்த நம்ம ஆதவ அர்ஜுனாவை திமுகவிலிருந்து விரட்டி அடித்தார்கள். நண்பர் விஜய் அவர்களுக்கும் சொல்றேன், நண்பர் புஷி ஆனந்த் அவர்களுக்கும் சொல்றேன், ஆழ்ந்து சிந்தியுங்கள். காலம் கடந்த பிறகு 30-60 நாளுக்கு அப்புறம் எல்லாமே உல்டாவாயிடும். ஆமா, நல்ல முடிவு எடுக்கணும்னா இந்த மாதிரி தடை முட்டுக்கட்டையான ஆதவ அர்ஜுனா, நடைமுறை அரசியல் தெரியாத ஆதவ அர்ஜுனா, சுத்தமா வாயிலே வடையை சுடுற ஆதவ அர்ஜுனா என்ன சொல்றாரு, ரஜினி கூட மல்லு கட்ட முட்டுக்கிட்டு நீங்க தனியா நில்லுங்க. நான் திருப்பியும் அதே மாரி நான் இந்த ஒரு கேரக்டர். அடுத்தது வந்து ஜான். இந்த ஜான்ன்றவர் யாரு? டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஸ்லோகன் கொண்டு வந்தார். தோர்த்த ஒருத்தவரை எப்படி திருப்பி இன்னொரு ஸ்ட்ராட்டஜி அமைச்சு ஜெயிச்சிருவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க அதுக்கு முன்னாடி பீகார்காரன் சொல்லணும்னா அவர் அங்கே ஜெயிச்சு கொடுத்தாரு. அவர் ரெட்டையில ஒன்று பிடிச்சாரு. அவருக்கு அதே இப்போ அவரே வந்தாலும் மு.க. ஸ்டாலின் அவர்களை ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. தோற்பது உறுதி. நான் சொல்ற ஒரு பேச்சுக்கு போன தடவை ஸ்டாலின் தான் வராருன்னு எல்லாம் பில்டப் பண்ணிட்டு போன அந்த ஆளு இப்போ வந்தாலும் தோத்துருவாரு. ஸ்டாலின் அவர்கள் தோத்துருவாரு. நான் உறுதியாக சொல்றேன். மக்களின் பல்ஸ் சொல்றேன், நான் அதுக்கு அந்த கூட்டணியோட அமைப்பை சொல்றேன், எல்லாரோட உணர்வுகள்லாம் தெரிஞ்சு நான் சொல்றேன். அப்போ தோல்விக்கு ஒரு டிசைன் பண்ணி கொடுத்த ஜான் ஆரோக்கியராஜ் எப்படி விஜய் உங்களை வெற்றி பெற செய்வார்? நான் கேட்கறதுக்கு ரொம்ப பிராக்டிக்கல். இந்த வீடியோ நிற்கும், இன்னும் 60 நாள் கழிச்சு நீங்க தனித்து நிற்கலாம். நீங்க பிரிக்கிற ஒன்றும் பாதிப்பு வராது. அதுக்கான வேலைகள் மற்ற இதை போய் இப்போ நான் சொன்ன லிஸ்ட் மாதிரி பல பேரை சமூக ரீதியாக நாங்கள் ஒன்று சேர்த்து நாங்கள் வெற்றி பெறுவோம். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நிச்சயம் வெற்றி பெறுவோம். அதுக்கான வேலை நடக்குது, அது செய்ய தான் போகிறோம். ஆனால் ஒரு புள்ளி இந்த 2 தடைகளையும் நீங்கள் நீக்கியே ஆகணும். இந்த ஜான் ஆரோக்கியராஜ் தோல்விக்கான ஒரு டிசைனர், தோல்விக்கான ஒரு டைரக்டரை வச்சு நீங்க படம் பண்ணுவீங்களா? ஒரு ஃபிளாப் கொடுத்த ஒரு டைரக்டரை 2வது படம் கொடுப்பீங்களா? விஜய் அவர்களே, நண்பர் விஜய் அவர்களே, ஒரு தோல்வி கொடுத்த ஒரு டைரக்டருக்கு அடுத்த படம் கொடுப்பீங்களா? அந்த மாதிரி ஒரு அரசியல்ல மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொன்ன ஒரு ப்ராஜெக்டை பெருசா பில்டப் பண்ணி அதுக்கான கூலியை வாங்கின்னு போனாலும் தோத்த பிறகு உங்களை வந்து அணுகிற பிறகு அவரை நம்பி நீங்க திருப்பி போனால் அது படுபாதகமான செயலாக ஆகிவிடும். மீண்டும் உங்களை விழிப்புணர்வு படுத்துவது தான் சொல்றேன். எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அழைப்பு கொடுப்பது என்பது நமக்கு ஒரு பர்சனலா, நான் மக்கள் இயக்கத்தில் இருக்கும்போது நண்பர் ஆனந்த் மூலியமா நான் அந்த இயக்க கம்ப்யூட்டர் சென்டர் நடத்தினதுலாம் வேறு இருந்தாலும் நண்பா அப்படி போயிடாது நண்பா, படுபாதகமான ஒரு பள்ளம் இருக்குது அப்படின்னு சொல்ற கடமை எனக்கு இருக்கிறதாக நான் நினைத்து சொல்லுகிறேன். இருவருமே விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை. எடப்பாடி அவர்களும் நண்பர் விஜய் அவர்களும் இணக்கமான ஒரு புள்ளியில் இணைந்தால் நான் ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கண்ணில் அந்த பயத்தை நான் பார்த்துட்டேன். முடிவெடுக்க வேண்டியது உங்கள் கை. நன்றி, வணக்கம்.